அவங்க குறைந்தபட்சம் 41 சீட்டுக்கு மேலதான் கேட்பாங்க பாஜக. 41ன்றது எந்த கணக்குல சொன்னா 2009 நாடாளுமன்ற தேர்தலில் விஜயகாந்த் எடுத்த ஓட்டு வந்து 10%. 10% எடுத்த விஜயகாந்துக்கு வந்து 11ல 41 சீட் ஜெயலலிதா கொடுத்தாங்க. இவங்க 11% எடுத்திருக்காங்க. ஸோ விஜயகாந்த் வாங்கினவங்க அதிகம் கூடுதலா சீட் தான் வாங்கணும்னு பார்ப்பாங்க. பிளஸ் ஏடிஎம்கே ஒரு லெவரேஜ் என்னன்னா, இப்போ மார்ச் மாதம் வந்து ராஜ்யசபாவுக்கு 6 இடங்களுக்கு தேர்தல், 2 இடங்கள் அதிமுகவுக்கு வரையப்ப அதுல 1 வந்து பாஜக கொடுக்கலாம். ஸோ அதுல வச்சு பண்ணலாம். ஸோ குறைந்தபட்சம் பாஜகவுக்கு வந்து 42 சீட்டுனா நீங்க விஜயும் 42 வச்சீங்கன்னா நீங்க யார் நம்பர் 2ன்னு டிஃபைன் பண்ணல. பட் 2 பேருமே ஈக்குவல் ஷேர் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு ஸோ 42 ஒரு மாதிரி சீட் பண்ணிட்டு விஜய் கூட நீங்க டெபுட்டி சிஎம்னு ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணா அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும். விஜய் மீது அபிமானம் கொண்டவர்கள்லாம் அப்போ ஓட்டர்ஸா மாறுவாங்க. இப்ப நீங்க விஜய்க்கு வந்து 15 சீட்டு 20 சீட்ல போய் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஓட்டர்ஸா மாறாது, உங்க அதிருப்தியா தான் வரும்.